குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இங்கு காங்கிரஸ் வீழ்ச்சியடைவதைக் கண்டு அங்கு பாகிஸ்தான் அழுது கொண்டிருக்கிறது என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். உத்தரப்பிரதேசத்தின் கைசர்கஞ்ச் தொகுதியில் 2009ஆம் ஆண்டிலிருந்து பிரஜ்பூஷன் சிங் எம்பியாக உள்ளார். கடைசியாக நடைபெற்ற 2019 மக்களவைத் தேர்தலில் பிரிஜ்பூஷன் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கைசர்கஞ்ச் தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சிட்டிங் பாஜக எம்பி பிரஜ்பூஷன் சிங்க்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்காமல் அவரது மகன் கரண் பூஷன் சிங்கை உத்தரப்பிரதேசத்தின் கைசர்கஞ்ச் தொகுதியின் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. பிரஜ்பூஷன் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் அளித்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதன் விளைவாகத்தான் பிரஜ்பூஷன் சிங்குக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்காள முதல் மந்திரியும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் நாடியா மாவட்டத்தின் டெகட்டாவில் கட்சியின் முன்னாள் எம்பி மஹுவா மொய்த்ராவை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பொது சிவில் சட்டம் அனைத்து பிரிவினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என பிரதமர் மோடி பொய் கூறி வருகிறார். மேலும் தலித், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இல்லாத நாட்டைதான் மோடி அரசு விரும்புவதாகவும் விமர்சித்து பேசினார். மக்களை அச்சுறுத்துவது, அழுத்தம் கொடுப்பது போன்ற மோடி அரசின் மிரட்டல் நடவடிக்கைகள் மேற்கு வங்காளத்தில் செல்லுபடியாகாது என்று காட்டமாக பேசினார். மத்திய பிரதேசம் மொரேனாவில் நேற்று நடந்த காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அரசுக்கு வரி செலுத்துவதை தவிர்க்க வாரிசு உரிமை வரியை ராஜீவ்காந்தி ரத்து செய்ததாக பிரதமர் மோடி கூறியதற்கு தனது தந்தை தாயிடம் இருந்து வாரிசு உரிமையாக சொத்தை பெறவில்லை, மாறாக உயிர் தியாகம் செய்வதுதான் தனது தாயிடம் இருந்து வாரிசு உரிமையாக அவர் பெற்றுக் கொண்டதாக மோடி பேசியதற்கு பதிலடி கொடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.